அனைவருக்கும் வணக்கம். NFT நான் ஃபஞ்சபிள் டோக்கன் என்றால் என்ன? NFT என்பது நான் ஃபஞ்சபிள் டோக்கன் என்பதன் சுருக்கம் ஆகும். தமிழில் இதை பரிமாற முடியாத இணைய உரிமை சான்று என்று எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதன் அர்த்தத்தை மேலும் தெளிவுபடுத்த சில முக்கிய குறிப்புகள் இதோ. நான் ஃபஞ்சபிள் பரிமாற முடியாதது ஒரு ஃபியூச்சர் பிட்காயின் அல்லது ஒரு ரூபாய் நோட்டை மற்றொரு ரூபாய் நோட்டுடன் மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டும் ஒரே மதிப்புடையவை. ஆனால் NFT என்பது முற்றிலும் தனித்துவமானது. உலகத்தில் அதைப் போல வேறொன்று இருக்காது. அதைக் கொண்டு இன்னொன்றை மாற்ற முடியாது. கலைப்படைப்புகள் போல டோக்கன் இணையத்துண்டு சான்று பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் உரிமை சான்று. இது எப்படி வேலை செய்கிறது? டிஜிட்டல் வடிவம் ஒரு புகைப்படம், டிஜிட்டல் ஓவியம், இசை, வீடியோ அல்லது ட்வீட் போன்ற எதை வேண்டுமானாலும் NFT ஆக மாற்றலாம். பிளாக்செயின் பதிவு இது கிரிப்டோகரன்சி பயன்படுத்தும் அதே பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில்தான் இயங்குகிறது. இதனால் இந்த உரிமையை போலியஃபார்கரி செய்யவோ மாற்றவோ முடியாது. உரிமையாளர் ஓனர்ஷிப் இணையத்தில் எந்த படத்தையும் யார் வேண்டுமானாலும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த படத்தின் ஒரிஜினல் உரிமையாளர் யார் என்பதற்கான டிஜிட்டல் பத்திரத்தை சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி இந்த NFT வழங்குகிறது. நிஜ வாழ்க்கை உதாரணம். கலை ஓவியம் மோனாலிசா ஓவியத்தின் பிரதிகள் காப்பீஸ் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் போஸ்டர்களாக விற்கப்படலாம். ஆனால் ஒரிஜினல் ஓவியம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் அதன் உண்மையான சொந்தக்காரர். அதுபோலத்தான் டிஜிட்டல் உலகத்தில் NFTயும் ஒரிஜினல் உரிமையை குறிக்கிறது. NFTக்களை உருவாக்குவது, வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது எப்படி என்பதை பற்றிய முழு விவரங்கள் இதோ. 1. எங்கு வாங்குவது விற்பது? NFT மார்க்கெட்பிளேசஸ். NFT பரிவர்த்தனைகள் செய்ய பிரத்யேகமான இணையதளங்கள் மார்க்கெட்பிளேசஸ் உள்ளன. அவற்றில் மிகவும் பிரபலமானவை OpenSea உலகிலேயே மிகப்பெரிய